அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம டிவியில் சீரியல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் ஒரு வசனம் அடிக்கடி வரும், நீங்கள் பார்த்துருக்கலாம். வாழ்ந்தால் உன்னோட தான் வாழணும் அப்படிம்பாங்க. இல்லைன்னா என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பரிசே நீ தான் அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நான் உனக்குன்னு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. ஏதோ வாழ்க்கையை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க நீ தான் அப்படிங்கிற மாதிரியான பஞ்சு டயலாக்லாம் கேட்டிருக்கலாம். ஒரு குட்டி பையன் இதை பார்த்துட்டு அப்பாவை கேட்குறான், அப்பா வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களே, அது என்னப்பா வாழ்க்கை அப்படிங்கிறான். அவனுக்கு தெரிப்பா, அவன் குட்டி பையன் தானே. அந்த அப்பா உடனே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாராம், ஒரு விலை உயர்ந்த கல், ஆனால் அது என்னன்னு அவன்கிட்ட சொல்லலை. அதை அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, நீ கடை வீதிக்கு போ, அங்கே இருக்கிற கடையில் போய் இதை கொடுத்து இதை விலைக்கு வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேளு. அவங்க என்ன விலைன்னு காமிச்சா 2 விரலை மட்டும் காட்டு, ஆனால் வித்துறாத, 2 விரலை மட்டும் காட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு திரும்ப என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னார். இவன் போனால் அது ஒரு விலை உயர்ந்த கல். குட்டி பையன் தானே, அவன் நேராக போய் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது. அங்கே ஐஸ்கிரீம் பார்லர், அங்கிள் இதை வாங்கிப்பீங்களா அப்படின்னா. அவர் வாங்கி பையனை பார்த்தாரு, இதை பார்த்தாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியாப்பா, இது என்ன விலைப்பா அப்படின்னார். அவன் அப்பா சொன்ன மாதிரி 2 விரலை காமிச்சிருக்கிறான். ஓ 200 ரூபாயா, 200 ரூபான்னா சரிதான்ப்பா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னார். இவன் திரும்பிட்டான். அழுத்தாப்பில் இந்த சரித்திர கால பொருட்கள்லாம் விற்கிற இங்கே நம்ம பகுதியில் அது குறைவு தான். ஆன்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பழமையான பொருட்கள், கலை நுட்பம் வாய்ந்த பொருட்கள், இதெல்லாம் விற்கிற ஒரு கடை. அங்கே போய் இதை காமிச்சிருக்கிறான். அவர் நல்லா அது லென்ஸெலாம் வச்சு டார்ச்செலாம் அடித்து நல்லா பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், ரொம்ப அபூர்வமானது போல் இருக்குது, இது எவ்வளோப்பா தம்பி, என்ன விலை சொல்கிற அப்படின்னார். அவன் 2 விரலை காமிச்சிருக்கிறான். ஓ 2000மா, 2000ன்னா சரிதான்ப்பா, சரிதான் கொடு அப்படின்னார். இவன் உடனே வராங்கள்ட்டு ஓடிப்பிட்டான். அப்புறம் அடுத்தாப்பில் ஒரு நகைக்கடை, அங்கே போய் அதை காமிச்சிருக்கிறான். அங்கே நம்ம சேட்ஜி உட்காந்துருக்கிறார். அரே பச்சா கியா ஹுவா கியா சாக்கியே அப்படின்னு இருக்கிறார். இவன் இதை வாங்கிப்பீங்களா சேட்ஜின்னு இருக்கிறான். அவர் அதை வாங்கிட்டு, ஓ நல்ல கல்லாக இருக்குதே, நாம் பார்த்ததே இல்லையே, நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு அவங்க பேசுவாங்களே, அந்த பாணியில் பேசிட்டு இதுக்கு என்ன விலை சொல்கிறே அப்படின்ட்டு இருக்கிறார். அவன் உடனே 2 விரலை காமிச்ச உடனே, ஓகே 2 லட்சம், ஓகே தான், இது ஏது உனக்கு அப்படின்னு அவர் அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே கேட்க ஆரம்பித்தார். இவன் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். அப்பா சொன்னார், பத்தியா அதே கல் தான், அதனுடைய உண்மையான மதிப்பு ஆளாளுக்கு வித்தியாசப்படுது. ஒருத்தர் 200 ரூபான்றாரு, ஒருத்தர் 2000, ஒருத்தர் 2 லட்சங்கிறார். உண்மையான மதிப்பு என்னன்றது எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் உண்மையான மதிப்பு தெரிகிற வரைக்கும் நீ ஒவ்வொரு கடையாக போன பாரு, வாழ்க்கையும் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வகையில் இதனுடைய உண்மையான மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமாக பெற பெற பெற, ஒவ்வொரு மனிதனாக சந்திக்க சந்திக்க நம்முடைய உண்மையான மதிப்பு என்ன என்று நமக்கு தெரிய வரும். அப்படி அதை தெரிந்து கொள்வதும் அது தெரியாத பிறருக்கு உணர்த்துவதும் தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படின்ட்டு இருக்கிறார். இது கதை மாதிரி போனால் கூட அருமையான விஷயம். பல பேருக்கு தன்னுடைய உண்மையான மதிப்பு என்னன்றது தன்னை பற்றியும் தெரியல, மற்றவங்கள பற்றியும் தெரியல. சார், இந்த உலகத்தில் மதிப்பில்லாத உயர்ந்த விஷயங்கள் எது? அன்பு, கருணை, தியாகம், இதெல்லாம் தான். அப்படி தானே? அப்படிலாம் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அதெல்லாம் என்னங்கன்னு. ஆனால் அதுதான் உண்மை. யாராவது ரொம்ப நல்லவராக இருந்தால் அவருக்கு என்ன பேர்? பாவம் சார், பிழைக்க தெரியாத மனுஷன் சார், இன்னமும் நேர்மை நாணயம்லாம் பேசிகிட்டு இருக்கான் சார், இதெல்லாம் முன்னேற முடியுமா? இப்படி பேசுகிறார்களா இல்லையா? ஒருத்தர் ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர், அப்புறாணி சார், அந்த மனுஷன் சுலபமாக ஏமாத்திடலாம் சார். அந்த மனுஷனை எப்படி இரக்கம் உள்ளவனாக இருந்தால் அவன் சுலபமாக ஏமாத்திடலாம் சார். யாராவது போய் பசிக்குது அப்படின்னா உடனே டக்குன்னு பேக்கெட்டில் கை விட்டு இந்தாப்பா சாப்பிடுன்னு ஒரு 500 ரூபா எடுத்து கொடுக்குறார். இவரெலாம் பழைக்க முடியுமா சார்? அப்போ எது உயர்ந்ததோ அதை இந்த சமுதாயம் குறைவாக மதிப்பிடுகிறது. பிளாஸ்டிக் பூவுக்கு இருக்கிற மதிப்பு இருக்குங்களே, அது உண்மையான பூவுக்கு இல்லை. இல்லை, பிளாஸ்டிக் பூ போய் நீங்கள் ஒரு பஞ்சு கேளுங்க, 500 ரூபா சாருங்கிறான். ஆனால் நம்ம தெரு ஓரத்தில் நம்ம பாட்டிமா மல்லிப்பூ தொடுத்து வச்சுருக்குது, நிஜம் பூ.
இது என்ன பாட்டி முழம் அப்படின்னா அது 50 ரூபாப்பா அப்படிங்குது. 50 ரூபாயா? என்ன பாட்டி யானை வேலை சொல்கிற, ஒரு முழம் பூ 50 ரூபா 100 ரூபான்னுட்டு அப்படின்ட்டு வந்துடுறான். ஏய், பொய்யான பூவுக்கு 500 ரூபா ப்ரைஸ் டேக் போட்டிருக்கிறான், அதை வாங்கி வீட்டில் சொருகிட்டு இருக்கிற. இது நெஜம் பூ, இது யானை வேலைன்னு சொல்கிறியே. உலகம் உண்மைக்கு எப்பொழுதுமே போலிக்கு தருகிற மதிப்பை விட குறைந்த மதிப்பு தான் தருகிறது. அந்த மாதிரியான உலகம் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட உலகத்தில் நம் மதிப்பு போலியானது அல்ல, உண்மையானது. அதுக்கு தான் கல்வி தகுதி, அதுக்கு தான் நம்முடைய அலுவலகத்தில் நாம் மதிக்கிற பதவி, நமக்கு தெரிந்த மனிதர்கள், நம்முடைய தொடர்புகள், நம்முடைய உறவுகள், நாம் கற்றுக்கொள்ளுகிற பல்வேறு மொழிகள். நீங்கள் கூடுதலாக ஒரு மொழி படிச்சிட்டிங்க அப்படின்னா, அது என்ன மொழியாக வேணாலும் இருக்கட்டும், கூடுதலாக ஒரு 4 மொழி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே 4 மனிதர்களாக பெருகுகிறீர்கள்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு ஃப்ரெஞ்சு தெரியுது, இல்லை ஹிந்தி தெரியுது, மலையாளம் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்தந்த இடத்துக்கு போகிறப்போ சரளமாக தடை இல்லாமல் நீங்கள் சுலபமாக ஊடாடலாம். உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சிடுச்சுன்னா கேரளாவில் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, உங்களை யாரும் அவ்வளோ சுலபத்தில் ஏமாற்றிட முடியாது. அதே மாதிரி ஹிந்தி தெரிஞ்சுது அப்படின்னா வடநாட்டில் போனால் பிச்சு உதறலாம். எங்கள் ஐயா தான் சொல்லுவார், நமக்கெல்லாம் மட்டும் ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா தம்பி, நம்ம தமிழோட அருமையை வடநாட்டுக்கும் போய் ஹிந்தியில் அவங்ககிட்ட பிச்சு உதறலாமே. எங்ககிட்ட திருக்குறள் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்கிறது, 10 பாட்டு 8 தொகை இருக்கிறது என்று நம்முடைய தமிழ் மொழியின் ஞான பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஹிந்தியில் அவங்ககிட்ட பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், கருத்தரங்கம்னு நடத்தினி அப்படியே அவனை மிரள வைக்கலாமே அப்படிம்பார். எப்பேற்பட்ட வார்த்தை அது! நமக்கு அந்த மொழி தெரியாத பொழுது அதுவே நமக்கு ஒரு இடர்பாடாக மாறிவிடுகிறது. ஒரு மொழியிலே பாண்டித்யம் நாம் பெற்றிருப்பது என்பது நாமே நம்மை போல் இன்னும் ஒருவரை தயார் செய்து வைத்திருப்பது மாதிரி. சார், இங்கிலீஷ் தெரிலன்றப்போ நம்ம கல்லூரி மாணவர்கள் இங்கிலீஷ் தெரிந்த வட்டாரங்களில் எப்படி தடுமாறுறாங்க. அவனுக்கு இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கு, ஆனால் பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் தெரிஞ்ச இன்ஜினியரிங்கை பதிலாக சொல்ல முடியல இங்கிலீஷில். அதனாலேயே அவன் நல்ல வேலை வாய்ப்புகளை இழக்கிறான். அப்போ மொழி என்பது புதிய இன்னொரு ஆளுமையை நமக்குள்ளே தருகிறது. ஆனால் அதை நாம் நிராகரிக்கிற பொழுது நமக்கு வரவேண்டிய ஒரு சிறப்பை நாமே நிராகரிக்கிறோம்னு பொருள். இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மை இன்னும் சரியாக, இன்னும் மதிப்பாக நடத்த வேண்டும் என்றால் நம்மோடு நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது தான் முதல் படி. நம்முடைய மதிப்பு சாதாரணமானதல்ல, உயர்ந்தது என்பதை உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.